ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஆனாலே எல்லாத்துக்குமே சுட சுட ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லைங்களா? பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே வந்து வீட்ல நம்ம வந்து இந்த மாரி ஹைஜீனிக்கா செஞ்சு குடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நம்ம கடையில போய் வாங்கணும்னு அவசியம் இல்ல. ஒவ்வொரு வீட்ல 4 பேர், 5 பேர் இருப்போம் இல்லைங்களா? அப்போ வந்து நம்ம வீட்லயே செஞ்சாலே அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. உடனே சூடாவும் சாப்பிட முடியும். நம்மளுக்கு நல்லா செஞ்சு குடுத்தேன்னு ஒரு திருப்தி இருக்கும். அது மாதிரி இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்ல வந்து நல்ல சாஃப்ட்டா பஞ்சு மாரி இருக்கக்கூடிய வாழைக்கா பஜ்ஜி தான் குயிக்கா, ஈஸியா வீட்ல இருக்கக்கூடிய பொருள வச்சு ஈஸியா எப்படி செய்யலாம்? அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவுல பார்க்க போறோம். நீங்களும் இதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு, ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாரி செஞ்சு குடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் வாழைக்காய் பஜ்ஜி. வாழைக்காய் வந்து பெருசாக இருந்தது நீளமாக. நான் அதனால் பாதியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக தோல் சீவிட்டு இந்த மாதிரி கிரேட்டரில் சீவிட்டுருக்கேன். மெல்லிசாக வரும் இதில். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் எது இருக்கோ அதில் சீவிக்கோங்க. பார்க்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக வரும். நான் வந்து பாதி காயாக கட் பண்ணிட்டேன். பாதி பாதியாக. அதனால் இந்த லென்த்து போதும் அப்படிங்கிறக்காக இப்படி கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முழுசா வேணாலும் போட்டுக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சீவி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னா இருந்தா தான் இந்த வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து மாவுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த மெஷரிங் கப்பில் 1 1/2 கப்பு கடலை மாவு நல்லா சலிச்சு வச்சுருக்கிறேன். அதில் 1 1/2 கப்பு எடுத்துட்டேன். அதுலேயே 1/2 கப்பில் வந்து 3/4 கப்புக்கு வந்து அரிசி மாவு, வீட்டில் அரைச்ச அரிசி மாவு, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வந்து பெருங்காயத்தூள் மிஸ் பண்ணாமல் சேர்த்தணும். அப்போ தான் வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட் இருக்குது, உடம்புக்கு நல்லது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ட்ரையாகவே. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒரு விஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கரைச்சாச்சு, திக்காக இருக்குது. இப்போ நம்ம வந்து இது கூட இட்லி மாவு, ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு ஒரு குழிக்கரண்டி நான் சேர்த்திருக்கிறேன். இது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் இந்த பஜ்ஜிக்கு நல்லாயிருக்கும், நல்லா உப்பலாக வரும், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இட்லி மாவும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. திக்காக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் தண்ணி வேணால் 1 ஸ்பூன், ரொம்ப திக்காக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ ஒரே ஒரு பிஞ்சு சமையல் சோடா எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நம்ம கரைச்சி சேர்த்திக்கலாம். கரைச்சி சேர்த்திக்கும்போது ஈஸியாக வந்து நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் ஆயிரும். இப்போ திரும்ப ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா எந்த அளவுக்கு நம்ம இப்போ விஸ்க் வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது, நல்லா பஜ்ஜி வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ பாருங்கள், மாவுடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயாச்சு. வாழைக்காயும் சீவி வச்சாச்சு. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது, இருந்தாலும் பார்த்துக்கலாம் செக் பண்ணி. இப்போது எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்குது. இப்போ நம்ம வாழைக்காய் பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்துகிட்டு அந்த எண்டில் 2 விரல் வச்சுட்டு இந்த மாதிரி 2 பக்கம் வந்து டச் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த பவுலுடைய எட்ஜில் வந்து இந்த மாதிரி அந்த விளிம்பில் லைட்டாக டச் பண்ணி விட்டால் அவ்வளோதாங்க. எக்ஸ்ட்ராஸு வால் மாதிரி இப்படியெல்லாம் வராது. பார்த்திங்களா, ஈஸியாக நம்ம வந்து பஜ்ஜி போடலாம். எக்ஸ்ட்ராஸ் எதுவுமே விழுகவே இல்லை பாருங்கள். நல்லா நீட்டாக இருக்கா பஜ்ஜி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப அருமையாக வந்திருக்கு. 1 நிமிஷம் விட்டு திருப்பி விட்டாச்சு. பஜ்ஜி குயிக்காக உடனே ரெடி ஆயிரும். நம்ம சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. நினச்ச உடனே பஜ்ஜி செஞ்சிடலாம். வாழைக்காய் இல்லாட்டி நீங்கள் வந்து வெங்காயத்தில் பஜ்ஜி செய்யலாம், உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்யலாம், அப்பளத்திலும் கூட பஜ்ஜி செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடிய கற்பூரவள்ளி இலை போட்டு செய்யலாம். பஜ்ஜிங்கிறது வந்து எதில் வேணாலும் செய்யலாம். நிறைய ஆப்ஷன் இருக்குது. வீட்லேயே வந்து குயிக்காக செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக சுட சுட நல்லா
பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய சாஃப்டான வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயும் அதுக்கு ஒரு சைட் டிஷ் வந்து கார சட்னி செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி குயிக்காக வேணுங்கிறதுக்காக ஒரு தேங்காய் சட்னி செஞ்சுட்டு அதுவும் கூட தாளிப்பு வேண்டான்ட்டாங்க. தண்ணி மாதிரி ஒரு தேங்காய் சட்னி செஞ்சா அதுவே போதும். நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி. தேங்க் யூ.